ராவணால்ல மஹங்குவ 23வது மைல்கல்லுக்கு அருகில் அண்மையில் இடம்பெற்ற பஸ் விபத்தில் 15 பேர் உயிரிழந்தனர். அவர்களின் பூத உடல்கள் பதுளையிலிருந்து தங்காலைக்கு கொண்டு செல்லப்பட்டன. பதுளை முஸ்லிம் பள்ளிவாசல் ஜனாசா சேவையூடாக பூத உடல்கள் தங்காலைக்கு இலவசமாக கொண்டு செல்லப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். நேற்று தங்காலை நகரசபையின் கேட்போர் கூடத்தில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு பின்னர் வீடுகளுக்கு பூத உடல்கள் கொண்டு செல்லப்பட்டன. தங்காலை நகரசபையின் செயலாளர் TWK ரூபசேன, பஸ்ஸின் சாரதி 27 வயதான ஷிரான் திமங்க, 54 வயதான நிகால் ரஞ்சித் வீரசிங்க, 32 வயதான தினுஷா லக்மினி, 45 வயதான நாமல் ருவந்த், 39 வயதான நிருஷா ஸ்ரீமாலி, 42 வயதான மதுஷா அனுராதினி, 42 வயதான ஷானிகா அனுராதா, 34 வயதான ஜாயினி ஜீவந்திகா உள்ளிட்ட 15 பேர் இந்த விபத்தில் உயிரிழந்தனர். இவர்களில் பெரும்பாலானோர் தங்காலை நகரசபையின் ஊழியர்கள் என்பதுடன் சுற்றுலாவில் அவர்களுடன் இணைந்த உறவினர்கள் சிலரும் உயிரிழந்தவர்களில் அடங்குகின்றனர். உயிரிழந்தவர்களின் இறுதிக் கிரியைகள் தங்காலை பொது மயானத்தில் இன்று நடைபெற்றன. பஸ் விபத்தில் காயமடைந்த 11 பேருக்கு உதவி செய்ய சென்று காயமடைந்த 2 மொத்தமாக 13 பேர் உள்ளனர். அதில் 4 அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 2-3 பேரின் நிலை தொடர்பில் மாத்திரமே எமக்கு கூற முடியாதுள்ளது. ஏனையவர்கள் குணமடைந்து விட்டனர். 2 வைத்தியசாலையிலிருந்து வெளியேறிவிட்டனர். இதனிடையே விபத்துக்கு இலக்கானவர்களில் குணமடைந்து வரும் சிலர் தமது கருத்துக்களை தெரிவித்தனர். நான் நடுப்பகுதியில் உள்ள ஆசனத்தில் இருந்து வந்தேன். என்ன நடந்தது என என்னால் நினைக்க முடியவில்லை. பஸ் திரும்புவதனை போன்று உணர்ந்தேன். எனக்கு நினைவு வரும்போது நாங்கள் 3 சத்தமிட்டு எங்களை காப்பாற்றுமாறு கூறினோம். இராணுவத்தில் உள்ள தம்பிமார் கயிறுகளை போட்டனர். அவர்களுடைய உடலில் கயிற்றினை கட்டி கயிறுகளில் தொங்கியே நாங்கள் மேலே வந்தோம். பஸ் 2 பக்கமாக சாய்ந்தது. என் கையில் பிள்ளை இருந்தது. நான் பிள்ளையை கட்டிப்பிடித்தேன். அவ்வளவுதான் எனக்கு நினைவிருக்கிறது. பின்னர் நான் கீழே விழுந்தேன். நாங்கள் சத்தமிட்டோம். மக்கள் வந்தார்கள். அவர்கள் வந்து முதலில் என் பிள்ளையை தூக்கினார்கள். ஒரு கயிற்றை போட்டார்கள். நாங்கள் கயிற்றில் தொங்கிக் கொண்டு மேலே வந்தோம். பலர் எங்களுக்கு உதவினார்கள். விபத்தில் காயமடைந்து தற்போது சிகிச்சை பெற்று வரும் ராணுவ விசேட அதிரடிப்படை உறுப்பினர் மதுஷான் பண்டார குணமடைந்து வருவதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர். மதுஷான் பண்டார தனது அனுபவத்தை இவ்வாறு பகிர்ந்து கொண்டார். கோர்ஸ் ஒன்றை செய்துவிட்டு வீடு சென்ற போது நானும் எனது தந்தையும் தர்ம போதனை நடைபெற்ற வீடொன்றுக்கு சென்றிருந்தோம். நான் நண்பர்களுடன் இருந்தேன். விபத்தொன்று இடம்பெற்றுள்ளதாக எனக்கு தொலைபேசி அழைப்பொன்று கிடைத்தது. நானும் 2 நண்பர்களும் அப்படியே வீட்டுக்கு சென்று மோட்டார் சைக்கிளையும் டோர்ச்சையும் எடுத்துக்கொண்டு சென்றோம். நாம் சென்று விட்டோம். அங்கு செல்வதற்கு 8 கிலோமீட்டர்கள் காணப்பட்டது. முடியுமான அளவு வேகமாக சென்றோம். மக்கள் கூட்டம் நிறைந்திருந்தது. அவர்கள் பள்ளத்தில் இறங்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தனர். பள்ளத்தினால் சிக்கிக் கொண்டதால் நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிக் கொண்டிருந்தோம். கயிற்றை கீழே போட சொல்லி நாங்கள் சத்தமிட்டோம். இராணுவம் வந்திருந்தது. நாங்கள் 2-3 கயிறுகளை பயன்படுத்தி பாறையில் ஏறி கீழே இறங்கினோம். அங்கு 500-1000 பேர் இருந்தனர். அவர்களை என்னால் உண்மையில் கணக்கிட முடியவில்லை. மக்களின் உதவியுடன் நாங்கள் நிறைய பேரை அழைத்து சென்றோம். முதலில் உயிருடன் இறந்தவர்களை பார்த்தோம். அவருக்கு CPR கொடுத்து மேலே செல்லும் வரை அவர்களது நிலையை கவனித்துக் கொண்டிருந்தோம். ஒரு வைத்தியரை சந்திக்கும் வரை நான் அவருக்கு CPR கொடுத்தேன். காயமடைந்த 3 பேரையும் உயிரிழந்த 2 பேரையும் நாங்கள் எடுத்து சென்றோம். CPR கொடுத்து அவர்கள் 4 மேலே அனுப்பினோம். விசேட அதிரடிப்படையினர் வழங்கிய தொடர்ச்சியான பயிற்சியை நாங்கள் நன்றாக பயன்படுத்தினோம். நிலத்தில் மாத்திரமல்ல, நீரிலும் எமது வீரர்கள் பயிற்சி பெற்றுள்ளனர். விபத்துக்களை ஏற்படுத்தும் வகையில் வாகனங்களில் மேலதிக உதிரிப்பாகங்களை பொருத்தியுள்ளவர்களுக்கு எதிரான சட்டம் நாளை முதல் கடுமையாக அமுல்படுத்தப்பட உள்ளது. பல்வேறு ஒலி நாடாக்கள், விட்டுவிட்டு ஒளிரக்கூடிய மின்குமிழ்கள் மற்றும் சட்டவிரோதமாக உதிரிப்பாகங்களை பொருத்திய வாகனங்கள் தொடர்பில் சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. அத்துடன் அதிக ஒலி எழுப்பக்கூடிய சைலன்சர் மற்றும் அதிக சத்தத்தை எழுப்பும் கருவிகள் தொடர்பிலும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. இத்தகைய வாகனங்களை பரிசோதிப்பதற்காக நாளை முதல் நாடளாவிய
வீதியில் போலீஸ் உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடவுள்ளனர். புவிசரித்தவியல் ஆய்வு மற்றும் சுரங்கப் பணியகத்தினால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பாடசாலை வேன் ஒன்று மணல் போக்குவரத்து டிப்பர் வாகனத்துடன் மோதி விபத்துக்குள்ளான சம்பவத்தை அடுத்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய காலை நேரங்களிலும் பாடசாலை நிறைவடையும் நேரத்திலும் மணல் போக்குவரத்து வாகனங்கள் மட்டுப்படுத்தப்படும் என புவிசரித்தவியல் ஆய்வு மற்றும் சுரங்கப் பணியகத்தின் பணிப்பாளர் நாயகம் தீபானி வீரகோன் தெரிவித்தார். குறித்த நேரங்களில் மணல் போக்குவரத்தில் ஈடுபடும் வாகனங்கள் வீதியோரத்தில் இடவசதி உள்ள இடங்களில் நிறுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார்.